ஹலோ எவ்ரிஒன். ஐ ஆம் சிந்து. இப்போ லாஸ்ட் 2 மந்த்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிசிஎன்ஏ சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஆக்சஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் சுவிட்சஸை பற்றி லேர்ன் பண்ண போகிறோம். இப்போ சுவிட்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சேம் நெட்வொர்க்கில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு லேப் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதில் மோர் தென் லேபு இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதில் மோர் தென் பிசிஸ் வந்து இன்டர் கனெக்ட் பண்ணணும். அந்த இன்டர் கனெக்ட் பண்ணுற டிவைஸ் வந்து சுவிட்ச் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? சுவிட்சு லேயர் 2 சுவிட்ச் அப்படின்னா சிங்கிள் நெட்வொர்க் சப்போர்ட் பண்ணும். இதே லேயர் 3 சுவிட்ச் எடுத்திருக்கீங்கன்னா டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் சப்போர்ட் பண்ணும். லேயர் சுவிட்ச் வந்து எடுத்துக்கும் போது மேக் அட்ரஸை பேஸ் பண்ணி டேட்டா ஃபார்வர்ட் ஆகும். இதே லேயர் 3 சுவிட்சை பேஸ் பண்ணி நீங்கள் டேட்டா ஃபார்வர்ட் பண்ணும்போது ஐபி அட்ரஸை பேஸ் பண்ணி ஃபார்வர்ட் ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மேக் அட்ரஸை லேர்ன் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸை யூஸ் பண்ணி தான் டேட்டா வந்து சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷனுக்கு சென்ட் ஆகும், ரிசீவ் ஆகும். ஓகே, இப்போ இது வந்து சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன் சப்போர்ட் பண்ணும். அட் அ டைம்ஸ் டேட்டா சென்டும் ஆகும், ரிசீவும் ஆகும். மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி சுவிட்சை பேஸ் பண்ணி இருக்குது. ஜிபிபிஎஸ் வரைக்கும் உங்களுக்கு எடுத்துக்கும். இப்போ இந்த என்டையர் சுவிட்சுக்கும் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் இதில் ஒரு 6 போர்ட் இருக்குது. இந்த 6 போர்ட் வந்து என்டையர் சுவிட்சுக்கு ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைன் இருக்கும். ஒன் ப்ராட்காஸ்ட் மீன்ஸ் சுவிட்ச் சென்ட் தி டேட்டா டு ஆல் பிசிஸ்க்குமே டேட்டா சென்ட் பண்ணுறது ப்ராட்காஸ்ட். கொலிஷன் எடுத்திருக்கீங்கன்னா இப்போ அட் அ டைம் வந்து இந்த 6 பிசிஸும் காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைம் டிராஃபிக் அக்கர் ஆகும். அதை வந்து கொலிஷன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. சுவிட்சை பொறுத்த வரைக்கும் ஈச் போர்ட் ஹேவ் எ கொலிஷன். ஓகே, இங்கே 1 ப்ராட்காஸ்ட் டொமைன் 6 கொலிஷன் டொமைன் அக்கர் ஆகும். ஓகே, இப்போ சுவிட்சில் வந்து எந்தெந்த பிசிஸ் கூட இன்டர் கம்யூனிகேட் ஆகிருக்குன்னு நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா பிஃபோர் கம்யூனிகேஷன் செக் பண்ணுறீங்கன்னா எந்த ஒரு என்ட்ரிஸுமே இருக்காது. ஓகே, இப்போ சுவிட்சில் வந்து மேக் அட்ரஸ் என்ட்ரி இருந்தால் மட்டும்தான் யூனிகாஸ்ட் கம்யூனிகேஷனை யூஸ் பண்ணி டேட்டா ஃபார்வர்ட் ஆகும், அதர்வைஸ் வந்து ப்ராட்காஸ்ட் ஆகும். ஓகே, இப்போ சுவிட்சில் என்ட்ரிஸ் இருக்கான்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு ஷோ மேக் அட்ரஸ் மேக் அட்ரஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த டேபிளோட என்ட்ரிஸ் வந்து இங்கே கெட் ஆகும். என்ன ஐபி அட்ரஸ், எந்த போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு, என்ன VLAN ஐடின்னு. பை டிஃபால்ட் VLAN ஐடி வந்து எடுத்திருக்கீங்கன்னா 1 தான். இது எக்ஸாம்பிளுக்காக ஒன்று ஷோ பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து there are 2 types ஆஃப் சுவிச்சஸ் இருக்குது. அன்மேனேஜபிள் சுவிட்ச் இருக்குது, மேனேஜபிள் சுவிட்ச் இருக்குது. அன்மேனேஜபிள் சுவிச்சஸ் வந்து பிளக் அண்ட் ப்ளே. இதில் வந்து நோ கான்ஃபிகரேஷன். கன்சோல் போர்ட் வந்து நாட் அவைலபிள் இன் அன்மேனேஜபிள் சுவிச்சஸ். இதே மேனேஜபிள் சுவிச்சஸில் கன்சோல் போர்ட் இஸ் அவைலபிள், கான்ஃபிகரேஷன் கேன் பி மேடு. வி கேன் அசைன் யூசர் நேம், பாஸ்வேர்ட், செக்யூரிட்டி செட்டிங்ஸ் எல்லாமே வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? காஸ்ட் வைஸ் வந்து அன்மேனேஜபிள் லோயர் காஸ்ட்டாக இருக்கும், அதை கம்பேர் பண்ணும்போது இது ஹை காஸ்ட்டாக இருக்கும். இது ஸ்மால் நெட்வொர்க்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க, இன்டர் கம்யூனிகேஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து நம்ம கான்ஃபிகரேஷன் அசைன் பண்ணிக்கலாம், எல்லாமே VLAN, STP எல்லாம் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இது மீடியம் டு லார்ஜ் நெட்வொர்க்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இங்கே இப்போ எக்ஸாம்பிளுக்கு டீலிங்க் போட்டு 8 போர்ட் சுவிட்ச் எடுத்திருக்கோம். இங்கே சிஸ்கோவில் 2960 சீரீஸ். இந்த 2960 சீரீஸ் எல்லாமே ஃபாஸ்ட் ஈத்தர்நெட், ஜிகாபிட் ஈத்தர்நெட் வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ மோட்ஸ் ஆஃப் சுவிச்சஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இதை நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம் ப்ராக்டிக்கலாக வரும்போது. இப்போ சுவிட்சிங்கோட ஃபங்க்ஷன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து சுவிட்சு மேக் அட்ரஸை வந்து லேர்ன் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸை யூஸ் பண்ணி டேட்டா ஃபார்வர்ட் ஆகும். ஃபார்வர்ட் பண்ணும்போது ஏதாவது எரர்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டே இருக்கும். STP ப்ரோட்டோக்கால், ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோக்கால் வந்து செக் பண்ணும். செக் பண்ணும்போது ஏதாவது லூப்பிங் ஆகுது அப்படின்னா அதுக்கு தந்தப்பில் அது ப்ரிவென்ஷன் மெத்தட் இருக்கும். ஓகேங்களா? VLAN வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் நெட்வொர்க்கை மல்டிப்புள் இண்டிபெண்ட் நெட்வொர்க்காக வந்து நம்ம ஒரு சிங்கிள் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி மல்டிப்புள் ப்ராட்காஸ்ட் டொமைனாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் VLAN வந்து யூஸ் பண்ணுறாங்க. LAN செக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது நெக்ஸ்ட்டு சீரீஸில் VLAN பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் சிஸ்கோ சுவிட்ச் மாடல்ஸ் அண்ட் தென் யூசேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ கேட்லைட் 100 சீரீஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இது ஸ்மால் பிஸ்னஸ்,
80 24Tனா 8 போர்ட்டு 24 போர்ட்டுன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இது PoE சுவிட்ச், பவர் ஓவர் ஈத்தர்நெட், இந்த இடத்துலலாம் யூஸ் ஆகும். 2960 வந்து ஆக்சஸ் லேயர் சுவிட்சஸ். ஓகேங்களா, ரிலேபிளாகவும் இருக்கும், காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். இதே 3000 4000 அப் டு அதுக்கு மேலே 3000 4000 சீரீஸ் அப்படின்னா அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் லேயர் சுவிட்சஸ். அதுக்கு மேலே உள்ளது எல்லாமே கோர் லேயர் சுவிட்சஸ். இந்த இது எல்லாமே 9002 சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் ஆக்சஸ், L3யோட ஃபீச்சர்ஸ், நெட்வொர்க் லேயரோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். SD ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சாஃப்ட்வேர் டிஃபைன் ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மெத்தட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். 9300 சீரீஸ் வந்து எடுத்திருக்கீங்கன்னா லார்ஜ் ஆர்கனைசேஷன் சப்போர்ட் பண்ணும். இது டிஸ்ட்ரிபியூஷன் லேயர் கேட்டகரியில் வரும், ஹை பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். 9400 சீரீஸ் வந்து கோர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் லேயர் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும், ஹை அவைலபிலிட்டியாக இருக்கும். இதில் ஆக்சஸ் லேயர் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா பை எண்டிங் யூசர்ஸ். டிஸ்ட்ரிபியூஷன் லேயர் யூஸ்டு ஃபார் வித்தின் ISPக்குள்ளே கனெக்ட் பண்ணுவாங்க. கோர் லேயர் யூஸ்டு ஃபார் டிஃப்ரெண்ட் ISPயில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்விட்சிங் மெத்தட்ஸ் எடுத்திருக்கீங்கன்னா இதில் தெர் ஆர் 3 கேட்டகரிஸ் இருக்குது. ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்டு, ஃப்ராக்மெண்ட் ஃப்ரீ, கட் த்ரூ. இப்போ ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்டு வந்து இப்போ டெஸ்டினேஷன்லேருந்து நான் டேட்டா ரிசீவ் பண்ணிடுவேன். ரிசீவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவேன். ரன் பண்ணும்போது இன்கேஸ் ஏதாவது எரர்ஸ் இருக்குது அப்படின்னா எங்கேருந்து வந்ததோ அகைன் அங்கே டேட்டா வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இஃப் நோ எரர் இருக்குது அப்படின்னா செக் மேக்கடஸ் டேபிள். மேக்கடஸ் டேபிளை செக் பண்ணிவிட்டு இஃப் என்ட்ரி இஸ் தர் யூஸிங் யூனிகாஸ்ட் கம்யூனிகேஷன், இஃப் என்ட்ரி இஸ் நாட் தர் ப்ராட்காஸ்ட் ஆகும். இதே ஃப்ராக்மெண்ட் ஃப்ரீ எடுத்திருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு 64 பைட்ஸ் ஆஃப் டேட்டாஸை மட்டும்தான் செக் பண்ணி ரன் பண்ணும். ரன் பண்ணும்போது இன்கேஸ் எனி எரர் அக்கர் ஆகுது அப்படின்னா அகெயின் டிரான்ஸ்போர்ட் லேயருக்கே ஃபார்வர்ட் பண்ணும். இஃப் நோ எரர் செக் மேக்கடஸ் டேபிள், இஃப் என்ட்ரி இஸ் தர் யூஸிங் யூனிகாஸ்ட், இஃப் என்ட்ரி இஸ் நாட் தர் ஃப்ளட்டிங் ஆகும். கட் த்ரூ வந்து பை டிஃபால்ட்டாக வந்து கோர் லேயர் சுவிட்சஸில் யூஸ் பண்ணுவாங்க, லோ லேட்டன்சியாக இருக்கும். ஓகேங்களா, இங்கே வந்து இது டெஸ்டினேஷனோட என்ட்ரிஸ் வந்து இருந்ததுன்னா டைரெக்டாக யூனிகாஸ்ட் ஆகும், இல்லைனா அதர்வைஸ் வந்து ப்ராட்காஸ்ட் ஆகும். இங்கே வந்து எரர் செக்கிங் வந்து நாட் அவைலபிள் கட் த்ரூவில். ஓகேங்களா, ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்டு வந்து பை டிஃபால்ட்டாக டிஸ்ட்ரிபியூஷன் லேயர் சுவிட்சஸில் இருக்கும் ஃபீச்சரு. ஃப்ராக்மெண்ட் ஃப்ரீ வந்து பை டிஃபால்ட்டாக வந்து ஆக்சஸ் லேயர் சுவிட்சஸில் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் இதோட கேட்டகரிஸ். இப்போ இதுக்கு ஒரு பேசிக் கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். எப்படி பேசிக் ஸ்விட்சிங் கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, இந்த பேசிக் ஸ்விட்சிங்கில் ஸ்விட்சிங் மோட்ஸ் இருக்கும். இங்கே மோட்ஸ் ஆஃப் சுவிச்சஸ்ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூஷன் மோடு. எக்ஸிக்யூஷன் மோடில் பேசிக் மானிட்டரிங் லிமிட்டட் கமாண்ட்ஸ் மட்டும் ஷோ ஆகும். சுவிட்ச் கிரேட்டர் தான் சிம்பிளாக ஷோ ஆகும். ப்ரிவிலேஜ் எக்ஸிக்யூஷன் மோட்ஸில் வந்து ஆல் வெரிஃபிகேஷன் கமாண்ட்ஸ், கான்ஃபிகரேஷன் மோடு எல்லாமே இங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். குளோபல் கான்ஃபிகரேஷன் மோடு வந்து யூஸ்டு ஃபார் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் செட்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க. இன்டர்ஃபேஸ் மோடு யூஸ்டு ஃபார் ஒரு பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ்க்கு IP அசைனிங், ரிமூவல், இது எல்லாமே இன்டர்ஃபேஸ் மோடு. லைன் மோடு வந்து யூஸ்டு ஃபார் பாஸ்வேர்டு செட்டிங், அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இது ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கலாம். இப்போ சிஸ்கோ சுவிட்சஸில் சுவிட்சை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் 29660 சீரீஸ் எடுத்திருக்கேன். இதில் மோர் தென் PCs எடுத்துக்கோங்க. இப்போ இது நம்மளோட ஹேண்ட்ஸ் ஆன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர் இந்த டூலை யூஸ் பண்ணி தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் இங்கே இதில் கர்சரை வச்சிங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ், ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட் வந்து 24 ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 100 Mbps ஸ்பீடு சப்போர்ட் பண்ணும். இது மாடல் வந்து 2960 சீரீஸு. 2 GIG இன்டர்ஃபேஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா, GIG வந்து GPPSல ஸ்பீடு எடுத்துக்கும். ஓகே, இப்போ சுவிட்ச் டு PC ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். ஒன்லி கான்ஃபிகரேஷன் வந்து அசைன் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு யூசர் மோடில் இருக்கும். எனேபிள், கான்ஃபிகர் டெர்மினல்,
பை டிஃபால்ட்டாக பேசிக் ஸ்விட்சிங் கான்ஃபிகர் பண்ணுறது எல்லாமே VLAN-குள்ளே தான் ஆல் போர்ட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் VLAN 1-குள்ளே இருக்கும். VLAN 1-க்கு தான் நம்ம IP அட்ரஸ் செட் பண்ண போகிறோம். இன்டர்ஃபேஸ் VLAN 1 IP அட்ரஸ் எனி ஒன் நெட்வொர்க் த கிளாஸோட சப்நெட் மாஸ்க். No shutdown. No shutdown used for to enable the interface. Exit. Default gateways separate assign பண்ணிங்கன்னா assign பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் assign பண்ணலனாலும் no issues. ஆட்டோமேட்டிக்காக ping communication நடக்கும். end பண்ணிவிட்டு write memory. இப்போ show interface VLAN 1 கொடுங்க. இங்கே உங்களோட IP அட்ரஸ் வந்து ஷோ ஆகும். VLAN 1 is up, line protocol is up, your IP அட்ரஸ், maximum transmission unit, bandwidth, delay, reliability இது எல்லாமே இங்கே ஷோ ஆகும். show MAC address table. Here none of the entries. After PCக்கு IP செட் பண்ண பிறகு செக் பண்ணிங்கன்னா entries automatically added. ARP table address resolution protocol செக் பண்ணிங்கன்னா ARP ஒன்லி சுவிட்சோட என்ட்ரிஸ் மட்டும்தான் இங்கே இருக்கும். இப்போ go to assign IP address for PCs 15.2 gateway is 15.1. gateway is 1. 15.4 gateway is 1. 15.5 gateway is 1. இப்போ நம்ம கனெக்டிவிட்டி செக் பண்ணுறதுக்கு வெரிஃபிகேஷன் செக் பண்ணுறதுக்கு யூஸிங் ping கமாண்ட் ping 15.0.2. ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பிங் பண்ணும்போது 80% வரும். 1% வந்து லாஸ் ஆகும். அதில் 1 கவுண்ட் வந்து லாஸ் ஆகும். அதில் 20% லாஸ் ஆகும். அகைன் அதே IP ரிப்பீட் பண்ணிங்கன்னா 100% சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் 15.3 4 5. இப்போ ஷோ ARP இங்கே IP அட்ரஸ் டு MAC அட்ரஸ் வந்து ஷோ ஆகும். இன்டர்ஃபேஸ் வந்து VLAN 1ன்னு கெட் ஆகும். இங்கே ஷோ MAC அட்ரஸ் டேபிள்னு கொடுக்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டேபிளோட என்ட்ரிஸ் அதோட இன்டர்ஃபேஸ் நம்பர் வந்து இங்கே கெட் ஆகும். இப்போ பிசியில் வந்து ARP டேபிள் நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னா ARP-A. இங்கே இப்போ சுவிட்சோட அட்ரஸ் மட்டும் லேர்ன் ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் 15.3ன்னு கொடுக்குறேன். சோர்ஸோட என்ட்ரி டெஸ்டினேஷனில் ஆட் ஆகும். டெஸ்டினேஷனோட என்ட்ரி சோர்ஸில் ஆட் ஆகும். அகைன் வெரிஃபை பண்ணிங்கன்னா இங்கே டெஸ்டினேஷனோட என்ட்ரி இங்கே ஆட் ஆகும். இதுதான் MAC அட்ரஸ் லேர்னிங். நெக்ஸ்ட் அந்த அட்ரஸை யூஸ் பண்ணி இங்கே டேட்டா ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ARP-A இங்கே ஆட்டோமேட்டிக்காக 15.2 என்ட்ரிஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஆல்வேஸ் வந்து கனெக்டிவிட்டிஸ் வந்து செக் பண்ணிங்கன்னா ஷோ MAC அட்ரஸ் டேபிள், போர்ட் ஸ்டேட்டஸ் எல்லாமே செக் பண்ணணும். ஷோ இன்டர்ஃபேஸ் ஸ்டேட்டஸு சேவ் பண்ணுறதுக்கு ரைட் மெமரி ஆர் காப்பி ரன்னிங் கான்ஃபிக் ஸ்டார்ட் அ கான்ஃபிக் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட கான்ஃபிகரேஷன் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் அண்ட் தென் ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.